ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டான அசத்தலான ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மட்டன் கைமா தான் வந்து பார்க்க போகிறோம். மட்டன் கைமா கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மட்டன் கைமா வந்து நான் ஒரு 1 kg போல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இது ஒரு எலும்பு கூட இருக்காது. குழந்தைங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு சப்பாத்திக்கோ ரைஸுக்கோ ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கைமா கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. ஸோ கேஸ் பற்ற வச்சுங்க. கடாய் வந்து காயட்டும். பாருங்கள், நான் வந்து இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சமையல் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ பாருங்கள், நான் வந்து 2 கிராம்பு போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 இலை போல் போடுறேன். கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் வந்துட்டு நான் ஒரு 7 ஆனியன் போல் எடுத்து இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இது வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு நம்ம வந்து 2 பச்சை மிளகா, கீனி வச்ச பச்சை மிளகா வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், நான் எல்லா ஆனியன் வந்து கடாயில் சேர்த்துட்டேன். ஸோ இந்த ஆனியன் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வச்சு நல்லா வதக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆற வச்சு வந்து நம்ம பச்சை மிளகா போட்டு வதக்கலாம். கீனி வச்ச 2 பச்சை மிளகா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா இது வந்து ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள், ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பாருங்கள், நான் 2 பச்சை மிளகா எடுத்துகிட்டு கீனி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இது கூட போட்டுட்டு நல்லா வந்து வதக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு இது டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம். பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ ஆனியன் வந்து நம்ம எவ்வளோ நல்லா வந்து வதக்கிறோமோ கோல்டன் ப்ரௌனாக அவ்வளோ நல்லா வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டொமேட்டோ சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 6 டொமேட்டோ போல் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டொமேட்டோ எல்லாம் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கலாம். பாருங்கள், டொமேட்டோ எல்லாம் நான் கடாயில் சேர்த்தேன். ஸோ டொமேட்டோ வந்துட்டு நல்லா வதக்குங்க. பாருங்கள், டொமேட்டோ வந்து நல்லா வந்து வதங்கி வருது பாருங்கள். ஸ்கின் எல்லாமே வந்து சுருங்கி வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஸ்பூனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ரொம்ப போட்டுறாதீங்க. நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுங்க. நான் வந்து 1 kg எடுத்துருக்கிறதுனால நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஸோ போட்டுட்டு இது நல்லா வந்து வதக்குங்க. ஸோ டொமேட்டோ நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கைமா வந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸோ டொமேட்டோ ஆனியனும் வந்து நல்லா வந்து வதங்கி நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த மட்டன் கைமா வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கலாம். பாருங்கள், கறி சேர்த்தாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் மஞ்சள்தூள் போடுறேன். பாருங்கள், இந்த மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா வந்து கறி வந்து இந்த இதுலேயே வந்து மஞ்சள்தூள் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த நான்வெஜ்ஜோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் வந்து வராது அப்புறம் நம்ம சாப்பிடும் போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 மினிட் போல் வந்து வதக்குங்க. பாருங்கள், நல்லா வந்து ஒரு 1 மினிட் போல் வந்து நல்லா கலரி விட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து நான் பாருங்கள் மட்டன் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூனும் அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூனும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு அப்புறமா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நான் மிளகா தனியாக சேர்த்து அரைச்சி. ஸோ அதனால் வந்து நான் 1.5 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் நான். அப்புறமா வந்து இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு 1 மினிட் போல் நல்லா வந்து வதக்குங்க. ஸோ இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து குக்கரில் போட வேணாம். ஸோ இது வந்து கைமான்றதுனால அப்படியே வந்து கடாயிலே வெந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கடாயிலே வந்து வேக வச்சிடலாம். 1 மினிட் போல் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 கிளாஸ் போல் வந்து தண்ணி ஊற்றுறேன். ஸோ கறியை வந்து ஆல்ரெடி பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. நான் இது வரைக்கும் வதக்கின வரைக்கும் நான் எதுவுமே தண்ணியே ஊற்றலை. ஸோ இது கறியே வந்து தண்ணி விடும். இப்போ வந்து நம்ம 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 3 கிளாஸ் போல் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இந்த கிளாஸில் தான் வந்து ஒரு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன் நான். ஸோ கறியே வந்து நல்லா வந்து தண்ணி விடும். ஸோ வந்து இது போதும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நடுவில் எடுத்துகிட்டு வந்து கலரி விடுங்க. ஏன்னா வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பிளேட் போட்டு மூடிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறி வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. நான் வந்து கடாயிலே வந்து வேக வச்சுட்டேன்.
நீங்கள் வந்து குக்கரில் கூட ஒரு விசில் விட்டுட்டு நீங்கள் வந்து வேக வச்சிக்கலாம். ஸோ கறி வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ தண்ணியும் வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கிளறி விடுங்க. பாருங்கள், நான் கொத்தமல்லி தூவிட்டு லைட்டாக வந்து கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு தாளிச்சிட்டு அந்த தாளிப்பு வந்து இதில் கொட்டிடலாம். பாருங்கள், இதில் வந்து நம்ம தாளிக்கிறது வந்து கடாயை வச்சுட்டு இதில் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிட்டேன். ஸோ வந்து எண்ணெய் காஞ்சதும் வந்து இதில் வந்துட்டு சோம்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு நசுச்சி வச்சுருக்கேன் அந்த கல்லில். அதை பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ஒரு வாசனைக்காக தான் போடுறோம். ஸோ ரொம்ப போட்டுட்டால் வந்து தித்திப்பாயிடும். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போடுறேன். பாருங்கள், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். போட்டு லைட்டாக வந்து கலரி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு அதில் வச்சுட்டு இதில் போய் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டாச்சு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கிட்டே இருக்கும். ஸோ இதுலேயே வந்து கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சிடும். பாருங்கள், நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு ஸோ இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கறியில் வந்து கொட்டிடலாம். பாருங்கள், எல்லாம் வந்து தாளித்து கொட்டியாச்சு. ஸோ வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் வந்து வதக்கிக்குங்க. இந்த தண்ணி எல்லாமே வந்து இருக்கட்டும். உங்களுக்கு வந்து கிரேவி வந்து திக்காக வேணால் ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. இல்லை வந்து கொஞ்சம் தண்ணி இதுவாக கொஞ்சம் தத்தலன்னு வேணும் அப்படின்னா ஒரு 1 மினிட் போல் வந்து நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு கூட இறக்கிக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் வந்து ஒரு 1 மினிட் போல் வந்து வதக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் கொத்தமல்லி தூவிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்டான வந்து மட்டன் கைமா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ஒரு ஈஸியாக வந்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். என்ன ஒன்று கறி வேகத்துக்கு தான் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். நான் வந்துட்டு கடாயிலே வந்து வேக வச்சுட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்க கூட அவ்வளோதான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.